வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் ஒரு விவசாயி தினம்தோறும் லாபம் எடுக்க முடியுமா? முடியும். அதை பற்றி ஒரு தொகுப்பு. அதுக்கு என்ன பயிர் சான்றுன்னா குண்டு மல்லி தான். ஜாஸ்மின், மல்லி எல்லாமே, மதுரை மல்லி, குண்டு மல்லி எல்லாமே ஒன்று தான். ஏன் குண்டு மல்லி மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நியாயமாக ஒரு ஸ்டாண்டர்டாக ரேட்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி மட்டும்தான். அது சீசனல் கிராப்பில் வந்து ஹை ப்ரைஸாகவும், சீசன் இல்லாத சமயத்தில் அந்த சமயத்தில் கூட ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டாக ஒரு 250-200 ரேட்டுக்கு மல்லி சேல் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பட்டன் ரோஸ், பன்னீர் ரோஸ், சாமந்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரிகோல்டு ஃப்ளவர், சம்மங்கி, அப்புறம் காக்கடான், இந்த மாதிரி கனகாமரம், முல்லை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிகை அடுத்த ரேட்டு தான். அது மல்லிகை அடுத்த ரேட்டு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா முல்லைக்கு அடுத்தது வந்து கனகாமரம்க்கு அடுத்தது தான் வந்து காக்கடான், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஒரு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வருடத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் வந்து ஓரளவுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டாக போயிட்டுருக்கு. அப்போ கூட நம்ம பண்ணுற செலவும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கும் அதில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். காக்கடான் 4 மாதம் கிராப் தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அதுக்கு மேலே வந்து அது பூ வராது. வந்தாலும் 5 ரூபா 10 ரூபா தான் போகும் கிலோ. முல்லை வந்து இப்போ மல்லி 200 ரூபா போகுதுன்னா முல்லை 150 தான் போகும். மல்லி 2000 ரூபா போகுதுன்னா முல்லை வந்து 1500 தான் போகும். கனகாம்பரம் 1300 1400 தான் போகும். ஆனால் 1 கிலோ மல்லி எடுக்கிற செலவுக்கு நம்ம முல்லையும் கனகாம்பரம் 1/2 கிலோ எடுக்க முடியாது. அவ்வளோ வந்து பூ வந்து குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். ஒரு கைப்பை ஃபுல்லாக மல்லி நம்ம எடுக்கிற அதே சமயம் நம்ம 1/2 பை கூட நம்மளால் எடுக்க முடியாது. அவ்வளோ சிரமம். ஏன்னா பூ ரொம்ப சின்னதாக இருக்கும். ரெண்டாவது ரேட்டும் பார்த்திங்கன்னா இது 2000 ரூபா போகுதுன்னா இது ஒரு 1000 ரூபா 1500 ரூபா அவ்வளோதான் போகும். அதுக்கு மேலெலாம் போகாது. அதுவும் மல்லி வந்து ஒரு ஸ்டாண்டர்டு 200 ரூபா 250 ரூபா இருக்கிறப்போவே முள்ளெல்லாம் 100 120 அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து இந்த சீசன் எப்போல்லாம் முகூர்த்த நாள், விசேஷ நாட்கள், அப்புறம் சாமிக்கு வந்து இந்த பூஜை பண்ணுவாங்க நிறைய விசேஷ நாட்கள், அந்த மாதிரி நாட்கள், இந்த மாதிரி நாட்கள் தான் மல்லி அதிகமாக வந்து விலை அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் தான் இதோட ஃபேமஸ். அப்புறம் விசேஷ நாட்கள், இதுதான் இருக்கிறதுல வந்து ரொம்ப அதிகமாக மல்லி போகிற நாட்கள். சரி, இதுக்கு மட்டுமே இவ்வளோ பூ தேவைப்படுமா என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக அந்த கேள்வி நியாயமானது. ஏன்னா அண்டை மாநிலங்கள், திருவண்ணாமலை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்டை மாநிலங்கள்லேருந்து, குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திராவிலேருந்து ஒரு பல்க் பையர்ஸ் வந்து வராங்க திருவண்ணாமலை மார்க்கெட்டில். $100 கிலோ, 200 கிலோ, 300 கிலோ, 500 கிலோ ஒரு பையர் வந்து பூவை வாங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டு போயிட்டு அங்கே சேல் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு போக மிச்சமுள்ள பூவெல்லாம் எப்படி அப்படின்னா சென்ட் கம்பெனி தான். அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய அளவில் கொள்முதல் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சென்ட் கம்பெனி தான். அவங்க சென்ட்டு, பாடி ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே, பர்ஃப்யூமு, இது எல்லாமே வந்து அவங்க பண்ணுறாங்க மல்லியிலேருந்து. அதனால தான் இந்த பூ எப்போயுமே டிமாண்டோட இருக்கிறது காரணம். அதுக்கு ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வரும். ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட 30 சென்ட் அளவில் இடம் இருக்கா, 3000 செடி போடலாம். 4க்கு 4 குழி எடுக்கணும். ஒரு குழி 1 அடிக்கு ஆழம், 1 அடிக்கு அகலம், வரிசைக்கு வரிசை 4 அடி, செடிக்கு செடி 4 அடி இடைவெளி வச்சுக்கணும். ஒரு குழிக்கு 5 செடி வைக்கணும். ராமேஸ்வரம் கன்று தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஃபேமஸாக போயிட்டுருக்கு.
இப்போது ஒரு குழிக்கு 5 செடி வைக்கணும். எப்படி வைக்கணும்? வேர் நீளமாக இருக்கும்போது அதை மடித்து கீழே வச்சு நேராக நிற்க வச்சு நம்ம யூடியூப் சேனல் நம்ம நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லே நம்ம செடி நட்ட வீடியோலாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். செடியை அந்த வேர் நல்லா மடித்து மண் அணைச்சிக்கணும். மண் அணைச்சி 5ஆவது நாள் 10ஆவது நாள் NPK 19 கரைசல் கொண்டு வந்து ஒரு 30 சென்ட்டுக்குன்னா 2 கிலோ கொண்டு வந்து நம்ம 200 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிக்கு பக்கத்தில் ஊற்றணும். வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். மணிலா புண்ணாக்கு ஒரு 5 கிலோ கொண்டு வந்து 30 சென்ட் இருந்தால் ஒரு 5 கிலோ 6 கிலோ இருந்தால் போதும். கொண்டு வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இரவு முழுவதுமாக ஊற வைத்து அதை விடியற் காலையில் எடுத்து நம்ம அதை நன்றாக அதை வடிகட்டிய பிறகு நம்ம வந்து ஊற்ற போகிறோம். மிஷின் வச்சு ஊற்றுற மேனுவலாக தான் ஊற்ற போகிறோன்னா அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இல்லை மிஷினில் ஊற்றி நம்ம ட்ரிஞ்சிங் பண்ண போகிறோம். ட்ரிஞ்சிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க. வேருக்கு பக்கத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும், அதான் ட்ரிஞ்சிங். அப்போது ஒரு மிஷின் மூலம் ஊற்ற போகிறோன்னா வடிகட்டிடணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹியூமிக் கோல்டு அல்லது ஹியூமிக் ஆசிட் பவுட்ரு ஃபார்ம்லேயும் கிடைக்கும், லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது. அதை 1 லிட்டர் கொண்டு வந்து ஒரு 30 சென்ட்டுக்கு 1 லிட்டர் போதும். கொண்டு வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து செடிக்கு பக்கத்தில் ஊற்றணும். அந்தமாரி ஊற்றிட்டு ஒரு மாதம் வரைக்கும் இதேமாதிரி ரொட்டேஷன் 1.5 மாதம் வரைக்கும் ரொட்டேஷன் பண்ணணும். என்ன வரும்? ஃபஸ்ட்டில் இலையெல்லாம் உதிர்ந்துடும், புதுசாக அப்புறம் இலை வரும், அது புதுசாக ஒரு துளிர் எடுத்து செடி வளரும். அப்புறம் நம்ம இயற்கை உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து இயற்கையும் பண்ணலாம், செயற்கையும் பண்ணலாம். நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து செயற்கையில் தான் பண்ணுறோம். அதனால் நம்ம செயற்கை உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பாஸ் 20-20-0-13, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் DAP ஒரு 30 சென்ட்டுன்னா ஒரு மூட்டை போதும். இது ஒரு 10 கிலோ வந்து DAP வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம், பொட்டாசு கொஞ்சம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கி 5-5 கிலோ வாங்கி தலை ஒரு 5-5 கிலோ எடுத்து நல்லா கலந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம செடிக்கு பக்கத்தில் போட்டு விடணும். போட்டதுக்கப்புறமா மேலே ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம நேற்று வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம், கிரேசியா மருந்தோட போஸ்டரும் நாங்கள் போட்டிருந்தோம். பக்கத்தில் வாரியர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டும் போட்டிருந்தோம். இல்லைனா தைமோதேசியம், கிரேசியா தைமோதேசியம் செம்ம காம்பினேஷனு, நல்லா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஆல்ஃபா மைத்ரின்னு எக்கலாஸு, ஆல்ஃபா மைத்ரின்னு ப்ளஸ் எக்கலாஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் இருக்குது, டெலிபேட் இருக்குது, இசிபிட் இருக்குது. இதெல்லாம் நல்ல மருந்து தான். தாராளமாக மோனோக்ரோட்டோபாஸ் சாப் இதெல்லாம் நீங்கள் வாங்கி பண்ணலாம். அதாவது 2 மருந்து ஒரு வாரத்துக்கு, கிரேசியா வாரியரு, அப்புறம் தைமோதேசியம், எக்கலாஸு, ஹெட்ஸில் மோனோக்ரோட்டோபாஸ் சாப் ஒரு செட்டு, எமர்ஜென் பென்சசைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா எக்கலாஸு. இது ஒரு 4 வாரத்துக்கு இந்த எல்லா மருந்தும் முன்ன பின்ன வாங்கி அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணிடணும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா செடியில் வந்து பூ வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் மேலே வந்து NPK 19 வாங்கி கொஞ்சம் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். டபுள் என்ற ஒரு மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு வாரம் 19 போடுங்க, 2வது வாரம் டபுள் போடுங்க, 3வது வாரம் விப்புல் போடுங்க, 4வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோபென்சில், சல்ஃப், இது போரானு, ஜிப்ராலிக், இது 3 கலந்து பூச்சி மருந்தோடு சேர்ந்து அடிங்க. அடி உரம் நான் சொல்லிட்டேன், மேல் உரம் சொல்லிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பராமரிப்பு செடிகளுக்கு பண்ணணும். இது வாரத்தில் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணும், மாதத்தில் ஒரு முறை வந்து அடி உரம் கொடுக்கணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா களை மேலாண்மை, நீர் மேலாண்மை, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். மல்லி செடியில் எல்லாம் ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், சமமாக இருக்கிற மாதிரி. சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த கொடியெல்லாம் வந்து கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து பராமரிப்பு தான் மெயின் பார்க்கணும். எல்லா மருந்தும் வாங்கி அடித்தாச்சு, மருந்தும் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பராமரிப்பு தான். களை இல்லாமல் பார்த்துக்கணும், நல்ல நீர் வளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும். இருந்தாலும் இல்லாட்டியும் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் பூச்சி மருந்து அடிச்சிடணும். அதேமாதிரி அடி உரமும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும்.
இந்த மாதிரி கொடுக்க கொடுக்க செடியில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்காது, செடியோட வளர்ச்சியும் வந்து பிரமாதமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம நினைக்கிறப்போ பூ வரும், எவ்ரிடே பூ வரும். ஒரு நாளைக்கு 10 கிலோ நம்ம ஒரு வருடம் ஆன மல்லி செடியிலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 கிலோ எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. பூ வந்து ஒரு 15-20 நாள் கண்டினியூஸாக வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஸ்டாப் ஆகும், மறுபடியும் துளிர் எடுக்கும், அரும்பு கட்டும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் ரேட் அதிகமாக போகும் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு ஐடியா போட்டு வச்சிங்க. அப்படி போட்டு வைக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னா, அந்த சமயத்தில் நமக்கு மல்லி அறுவடை வரா மாதிரி கொஞ்சம் நம்ம அடி உரம்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதத்தில் வந்து நல்ல ரேட்டு போக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் அடி உரம்லாம் போட்டு தோட்டத்தில் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அதுக்கு பூ வர சமயத்தில் நல்ல ரேட்டு இருக்கும். அது மட்டும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா விலை இல்லாத சமயத்தில் பூக்கள் வந்தாலும் நம்ம கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா ஒரு ஆளுக்கு பூ பறிக்கிற ஒருத்தருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய தொகை 150 ரூபா. 3 மணி நேரம் வந்து வேலை செய்கிறாங்க. 7 மணிக்கு வந்தாங்கன்னா 10 மணிக்கெலாம் வேலையிலேருந்து வேலையை நிறுத்திடுவாங்க. அப்போது நம்ம வந்து செலவு வந்து இவ்வளோ இருக்குது. உரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு 1200 ஒரு மூட்டை உரம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 4-5 மாதம் 3 மாதம் போன உடனே பார்த்தா 200 100 ஏறிடுது. ஸோ விலைவாசி ஒரு பக்கம் நமக்கு கட்டுக்கடங்காமல் ஏறிக்கிட்டே இருக்குது. உற்பத்தி வந்து நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் உற்பத்தி தான் இருக்குது அப்படின்னா பண்ணுற செலவும் வர உற்பத்தியும் சமமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம எந்த ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்ம செலவினங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த குறைப்பு வந்து நியாயமானதாக இருக்கணும். ஒரு 30-40 சென்ட் இருக்குது அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் களையெல்லாம் சுத்தப்படுத்திக்கலாம். உரம் நம்மளே போட்டுக்கணும், ஸ்ப்ரே வந்து நம்மளே அடிச்சுக்கணும். நம்ம இதுக்கு எல்லாமே நம்ம வந்து வெளியிலேருந்து செலவு பண்ணி ஆளுங்க ஹையர் பண்ணோம்னா நமக்கு வர வருமானத்தை நமக்கு பத்தாது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் செலவினங்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு உற்பத்தியை வந்து தான் பெருக்கணும். நான் திருப்பி இந்த விஷயத்த சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தி பெருக்கினா மட்டும்தான் நம்ம சொல்கிற அந்த வருடத்திற்கு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ சொல்கிறோமே அது எல்லாமே வந்து நம்ம சொல்கிற கான்செப்ட் அப்போ தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நம்ம பண்ணுற விவசாயத்தில் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக லாபம் இருக்கணும்னா உற்பத்தி பெருக்கணும். அந்த உற்பத்தியை தான் நம்ம வீடியோவில் சொல்கிற உரங்களும் சரி, நம்ம சொல்கிற மருந்துகளும் சரி, எல்லாமே இந்த உற்பத்திக்கான ஒரு தேடல் தான் இது. அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில விசேஷ நாட்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா நாட்கள், இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பூ வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடி உரத்தை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அடி உரம் வந்து அந்த வர சமயத்தில் நம்ம அடி உரம் வச்சோம்னா அந்த சமயத்தில் பூ அதிகமாக வரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அப்போ பண்ணும்போது யூஸ்வலாக 1 கிலோ மல்லி 300 ரூபா போகிற சமயத்தில் 700 800 போகுதுன்னு வச்சிங்களேன். பை லக் நமக்கு அந்த சமயத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த சமயத்தில் ரேட் ஹையாக இருக்கும்போது நமக்கு தோராயமாக ஒரு 10 கிலோ மல்லி கிடச்சி ஒரு 500 ரூபா நமக்கு ரேட்டு போகுதுன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா, 3 நாளில் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ஒரு 10லேருந்து ஒரு 15000 ரூபா நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். மற்ற நாட்களில் வந்து ஒரு 10 கிலோ மல்லி வந்து ஒரு 300 ரூபா ரேட்டு போகுது அப்படின்னா பர் டே வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம் ஒரு 3000 ரூபா. ஸோ 3000 ரூபா நம்ம பண்ணோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மாதத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 90000 நம்ம கவர் பண்ண முடியும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து சில நேரங்களில் பூ ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா எல்லா பூ பறித்து முடித்தத உடனே நம்ம தோட்டத்தில் வந்து பூ ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் புதுசாக துளிர் எடுத்து வரும். அப்போ புதுசாக துளிர் எடுத்து நம்ம செடிக்கு வந்து வரும்போது அந்த 10 நாள் 15 நாள் நமக்கு வீணாக போயிடும். அதனால் ஒரு 40 சென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 20 சென்ட்டுக்கு முதல்ல அடி உரம் கொடுங்க. நோய் தாக்குதல் மருந்து
பூச்சி மருந்து ஒரே சமயத்தில் அடிங்க மொத்த தோட்டமும். ஆனால் அடி உரம் வைக்கும்போது மட்டும் ஒரு 20 சென்ட் முன்னே 1 வீக் கழித்து ஒரு 20 சென்ட் வைங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, நமக்கு இதில் பூ வந்துக்கிட்டே இருக்கும், இதில் முடியும், அடுத்த பேட்சில் பூ வந்துக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து பூ பறிக்கலாம்.